நடந்த பயங்கர ரயில் விபத்துக்கள். உலகின் 4வது பெரிய ரயில் கட்டமைப்பை கொண்டதும் ஒரு நாளுக்கு 2.5 கோடி பேர் பயணிக்கும் இந்திய ரயில்வே மிக மோசமான விபத்துகளை கடந்த காலங்களில் சந்தித்துள்ளது. 1981 ஜூன் 6 பீகாரில் உள்ள பாக்மதி ஆற்றில் பயணிகள் ரயில் பாய்ந்து விபத்துக்குள்ளானதில் 250 பேர் பலியானதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் 100க்கும் மேற்பட்டவர்கள் காணாமலே போயினர். பலி எண்ணிக்கை 500 முதல் 800 வரையில் இருக்கும் என பின்னர் கணக்கிடப்பட்டது. 1995 ஆகஸ்ட் 20 உத்தரப்பிரதேச மாநிலம் ஃபெரோசாபாத் நகரில் நின்ற ரயில் மீது எக்ஸ்பிரஸ் ரயில் அதிவேகத்தில் மோதியது. இதில் 358 பேர் இறந்தனர். 1999 ஆகஸ்ட் 2 அஸ்ஸாமில் உள்ள கைசல் நகரில் 2 ரயில்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் 290 பேர் கொல்லப்பட்டனர். 1998 நவம்பர் 26 பஞ்சாப் மாநிலம் கன்னா நகரில் தடம் புரண்ட ரயில் மீது இன்னொரு ரயில் மோதியது. இதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 212. 2002 செப்டம்பர் 10 பீகார் மாநிலம் ரபிகஞ்ச் நகரில் பாலத்தில் சென்ற ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இதில் 130 பேர் பலியாயினர். 2010 மே 28 மேற்கு வங்க மாநிலம் மேற்கு மிட்னாப்பூர் மாவட்டத்தில் கொல்கத்தா மும்பை பயணிகள் ரயில் தரம் புரண்டு விபத்துக்குள்ளானது. தண்டவாளத்தை மாவோயிஸ்டுகள் தகர்த்ததால் ஏற்பட்ட இந்த விபத்தில் 148 அப்பாவி பயணிகள் உயிரிழந்தனர். 2016 நவம்பர் 20 உத்தரப்பிரதேசத்தில் 100க்கும் மேற்பட்ட பயணிகளின் உயிரை குடித்துள்ளது. இந்த ரயில் விபத்துக்கு காரணம் என்ன என்பது பற்றி இலாக்கா பூர்வ விசாரணைக்கு ரயில்வே உத்தரவிட்டுள்ளது. விபத்துக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ரயில்வே அமைச்சரும் கூறியுள்ளார். கடந்த காலத்தில் நடந்த விபத்துகளின் போது இதுபோன்ற அறிவிப்புகள் வந்துள்ளன. அதைத் தொடர்ந்து வேக தடுப்பு கருவி மற்றும் விபத்து தடுப்பு கருவிகளை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது குறித்தும் தீவிர விவாதங்களும் நடந்தன. இந்தியாவில் புல்லட் ரயில் போன்ற அதிவேக ரயில்களை அறிமுகப்படுத்துவதற்கு முன்னதாக ரயில்வே கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம் என்பதை மீண்டும் ஒரு ரயில் விபத்து உணர்த்தியுள்ளது.